Hi friends, welcome to our channel Super Travel Vlog. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா குமராபாளையம் லாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் பெட்ரோல் பங்கில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிமார்ட் இருக்குது பக்கத்துலேயே. இந்த டிமார்ட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு நீங்கள் போக போகிறோங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய இருட்டுக்கல் முனியப்பன் கோயில், அந்த கோயில் தான் போக போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சீனி வந்து பார்த்தீங்கன்னா கடை விருந்து கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு நம்ம கடை விருந்து சாப்பிட தான் இங்கே குமராபாளையத்துலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலுக்கு போக போகிறோம். இங்கிருந்து ரூட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சேலம் கோயம்புத்தூர் ஹைவேஸில் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமராபாளையத்தில் இருந்து கொண்டலாம்பட்டி பைபாஸ் போயிட்டு அங்கேருந்து ரைட் எடுத்து சீலாம்பி பைபாஸ், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் அந்த கோயில் வருங்க. கோயில் வந்து இன்டீரியரில் இருக்கும். அதாவது ஏற்காடோட அடிவாரத்தில் இருக்குங்க. ஏற்காடு போகிறதுக்கு 2 அடிவாரம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போனால் அஸ்தம்பட்டி கோரிமேடு வழியாக ஒரு அடிவாரம் இருக்கும், அங்கே வந்து மேலே போகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் இருக்குங்க. ஆத்தூர் பக்கத்தில் ஒரு அடிவாரம் வரும் மேலே ஏற்காடு போகிறதுக்கு. அந்த ஏற்காடு அடிவாரத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம கூட நீங்கள் டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பர் ட்ராவல் ஆகல. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் ஆள போட்டுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிங்க. நம்ம இன்றைக்கி போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க. நம்ம தோஸ்ட் கூட தான் போகிறோம். யார் கூட வராங்க அப்படின்னு நான் காரில் போய் சொல்கிறேன். வாங்க நம்ம கூட டிஜிட்டல் ட்ராவல் பண்ணுங்கள், சூப்பர் ட்ராவல் ஆகல. ஸ்விஃப்ட் டிசைர் பாருங்கள், டீசல்லாம் ஃபில் பண்ணி ரெடியாக இருக்குது. அப்படியே ஏறி நம்ம சூப்பராக போக வேண்டியதாக ஒரு 70 கிலோமீட்டர். ஒரு சண்டே நாள் செம ஜாலியாக போக போகிறோம். நம்ம கூட இன்றைக்கி வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாசும் ரவியும் தான் வராங்க. ஹாய். நீங்கள் வந்து சேலம் ஹைவேஸ் வந்தீங்கன்னா விநாயகர் மிஷின் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1008 சிவலிங்கம் கோயில் ஒன்று இருக்குங்க. அரியானூரில் பார்த்தீங்கன்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம இதில் வந்து நம்ம யூடியூப்பில் தனி வீடியோ போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம கொண்டலாம்பட்டி பைபாஸை ரீச் பண்ண போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இடையில ஒரு சின்ன பிரேக். அதாவது பிளாக் போக்கியில் வந்து டீ சாப்பிட்டாச்சு. டீ பிஸ்கட் சாப்பிட்டு சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் வந்து கிளம்ப போகிறோம். பின்னாடி ஹில்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரெயின் கிராசிங் பார்த்துருப்பீங்க. செம ஸ்பீடுங்க. வேப் 7ஓட ICF கோச் சூப்பராக இருந்தது. இன்னொரு 500 மீட்டர் தான் இருக்குது கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. வெயில் அடிச்சாலும் தரிசனம் பண்ணலாம். அப்படியே கடை வரதையும் சாப்பிடலாம். இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலுங்க. இந்த ஊரோட லாஸ்ட் டெட் எண்டில் தான் இந்த கோயில் இருக்குங்க. இதுக்கு மேலே வழி கிடையாது. கோயில் நல்லா க்ரௌட் இருக்கு. காரில் தான் பார்க்கிங்கே ஒன்றும் பெரிய அளவு இல்லைங்க. எல்லாம் ரோட்லேயே தான் நிறுத்துற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காரு, ஆட்டோ, பைக்கு, வேன்லாம் இருக்குது. இதை நம்ம சீனி வந்த வேனாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கார் அவுட்டரில் போய் பார்க் பண்ணிட்டு போகலாம். இங்கே ஃபுல்லாக பாருங்கள் சமைச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்க குரூப்புக்கு சமைச்சு வாசனையே நல்லா செமையாக இருக்குதுங்க. நல்ல கூட்டங்க. ஏன்னா ஆடி மாதம் முடிஞ்சு, அதாவது ஆடி 18 முடிஞ்சு முதல் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் பார்த்தீங்கன்னா முனிப்பொங்கல் எல்லாமே ரொம்ப சிறப்பு விசேஷமாக இருக்கும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குடும்பம் இருக்குங்க. நிறைய ஃபுல்லாக கறி செஞ்சுட்டு இருக்காங்க. வாசனை நல்லா கமகமான சூப்பராக இருக்குது. கூட்டம் அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா கயிறு கட்டிச்சிருக்காங்க உள்ளே வர வேணாம் அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீ இருட்டுக்கல் முனியப்பன் கோவில் கோயிலோட என்ட்ரன்ஸ் இதாங்க. இதுதான் கோழி இருக்கிற இடம்.
இங்கே பார்த்தீங்கன்னா சிவபெருமான், பார்வதி, விஷ்ணு, பிரம்மா எல்லாருக்கும் கோயில் இருக்குது. முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவம் பண்ணுற மாதிரியான இதுவும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காடு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நல்ல கூட்டங்க. சாமி தரிசனம் சிறப்பாக இருந்துச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா கூட்டம். நிறைய இந்த கோழி இருக்கிறது, ஆடு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சு சாப்பிட்டு போகிறாங்க. நிறையா கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் தான். செம்ம பிஸியாக இருக்குது இருட்டுக்கல் முனியப்பன் கோயில். அவங்க பின்னாடி பாருங்கள். நம்மளை கிடா விருந்துக்கு கூப்பிட்ட சீனின்னு நம்ம மீட் பண்ணல. அந்த பக்கம் தான் இருக்கிறாரு. வாங்க நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்து போய் நம்ம சீனியை பார்த்துட்டு கிடா வந்து சாப்பிட தயாராக இருக்கும். சாப்பிடலாமா பாஸ்? நம்பி வந்தோரை வாழ வைக்கும் ஸ்ரீ இருட்டுக்கல் முனியப்பன் கோவில். இதோட கோயிலோட வேலை நேரம் பார்த்திங்கன்னா காலை 9 மணி முதல் மதியம் மாலை 4:30 மணி வரை. இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலுக்கு மினி பஸ்ஸும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. பிரபு அப்படின்னு ஒரு மினி பஸ் வருது. 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க. காலையில் 9, 11, 1, 3 அப்படின்னு சொல்லி 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருமாமா. கிடா விருந்துக்கு கூப்பிட்ட சீனி விருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க, நடந்துட்டுருக்கு. டைம் இப்போ 3:50 ஆகுது. நம்ம கறி விருந்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. செம்ம டேஸ்ட்டு, செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஒரு 5 ஐட்டம் பார்த்தீங்கன்னா மட்டனோட குடல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கறி, சில்லி சிக்கன், அப்புறம் வந்து சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, முட்டை, எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீடியோவில் பார்த்துட்டு நினைக்கிறேன். இருங்க நம்ம அப்படி போகிறப்ப வீடியோ என் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது. இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலில் கிடா வந்து சிறப்பாக முடிஞ்சது. சீனி 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 இவர் தான் நம்ம சீனி. இவர் தான் வந்து நம்ம கிடா விருந்து கூப்பிட்டு சிறப்பு பண்ணிட்டாரு. சீனி மட்டும் தான் கூப்பிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா 4 ஆச்சு. இங்கே வந்தவங்களாம் கிடா விருந்து முடிச்சு சாப்பிட்டு இல்லை கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி என்ன போட்டாங்களா, பந்தல்லாம் கழட்டிட்டாங்க. நம்ம சாப்பிட்டாச்சு, அப்படி கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுருங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல்.